ஃபர்ஸ்ட் எபிசோட் 2010 தரம்சாலா டிவை பாட்டில் ஃபைனல். அடுத்த எபிசோடுக்கு 2011 பிட்டிங் வார் தான் ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே. ஆக்சுவலி எனக்கு ஞாபகம் வருது என்னன்னா 2010க்கு அப்புறம் ரீட்டைனே பண்ணல ஐயோ சிஎஸ்கே விட்டு வெளில போயிடுவோமா அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. இப்போ வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் இருந்தது. ஸோ பிட்டிங் வார். வீரேந்தர் சேவாக் வந்து என்கிட்ட சொல்றாரு, உன்னை கிங்ஸ் 11 எடுத்துட்டாங்க அப்படின்னாரு. யோ நீ ஏன் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா என் பேரே இன்னும் வரல. எனக்கு கிண்டல் பண்ணாரு. சம மெமரி. சிஎஸ்கே ஓனர் வந்து இப்படி பேட்ல தூக்கி வெயிட் பண்ணிட்டே இருந்தார். வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது பாக்குறதுக்கே நல்லா இருந்தது. 8 again இந்த வருஷமும் அப்படிதான் எடுத்தாங்க. ஸோ இது அடுத்த எபிசோட்ல பார்த்துடலாம். ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு மஞ்சள் வெயில் மாலையிலே, brought to you by தாமஸ் குக். ரோலிங் ஆக்ஷன். மஞ்சள் வெயில் மாலையிலே, அதாவது 2008, 2009, 2010 மலரும் நினைவுகளை 3 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் சார். அவர் நிறுத்த மாட்டாரு, சொல்லுங்க. இல்ல பிரசன்னா சார், ஏன்னா நம்ம வெறும் தமிழ்லயே பேசிட்டு இருக்கோம். இப்பதான் நம்ம அஸ்வின் வந்து ஆஸ்கே பாத் இல்லங்க, ஆஷ்கி பாத். நம்ம பிரைம் மினிஸ்டர் மன் கி பாத் பண்ணாருல, அந்த மாதிரி ஆஷ்கி பாத் ஹிந்தில சேனல் வச்சிருக்கோம்ல. ஏங்க இது ஹிந்தி சேனலுக்கு பண்ணலங்க. ஹிந்தி சேனலுக்கு பண்ணாதான் ஹிந்தில பேசணும். இது தமிழ் சேனல், நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஹிந்தி எப்படி? இல்ல நம்ம எங்க சிஎஸ்கே டீம் போனாலும் எல்லா ஆடியன்ஸும் நம்மளுக்கு அது என்னவோ கரெக்ட் தான். லெட்ஸ் டைவ் இன்டு தி ஷோ. 2010 டைட்டில் ஜெயிச்சாச்சு. 2011ல we are going to repeat it and hold the title. Holders, we are holding the tournament. இந்த சிச்சுவேஷனுக்கும் இந்த சிச்சுவேஷன் நடுவில் இன்னொன்று நடந்தது. 2010 சாம்பியன்ஸ் லீக் சவுத் ஆப்பிரிக்காவில் போய் ஜெயிச்சோம். அங்கேயும் நீ தானே அனலிஸ்டா இருந்தா. ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா நாங்க ஆடி டேல் ஸ்டேனுக்கு மண்டல அடிபட்டு டர்பன்ல இருந்து வெளியே போயிட்டாரு. டர்பன் மேட்ச்ல இருந்து நடுவுல இருந்து வெளியே போயிட்டாரு. உன்னோட மெமரிஸ் ஆஃப் த 2010 சாம்பியன்ஸ் லீக் என்ன? 2010 சாம்பியன்ஸ் லீக்ல ஆர் அஸ்வின் போட்ட சூப்பர் ஓவர் போர்ட் எலிசபெத்ல. அதாவது அதுல ஒண்ணு என்னன்னா, அந்த கேப்டன் வந்துட்டு ஒரு யங் போலரை ட்ரஸ்ட் பண்ணி சூப்பர் ஓவர்ல போலிங் கொடுக்கறது. ஃபர்ஸ்ட் அந்த யங் போலர் ட்ரஸ்ட் பண்ணி கொடுக்கறது. ஆடுறது யாரு? கடாத் ககன், ஆரன் ஃபின்ச், டேவிட் ஹசி. அவரும் பாத்தீங்கன்னா ஒரு கில்லாடி பிளேயர் ஆஃப் ஸ்பின், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின் அந்த காலத்துல. அப்படிங்கும்போது தூக்கி மிட் விக்கெட் கவுக்கான மேல பெரிய 6 அடிப்பாரு. அப்ப ட்ரஸ்ட் பண்ணி ஒரு சின்ன பையனுக்கு போலிங் கொடுக்கறது பெரிய விஷயம். இந்த சின்ன பையன் டெலிவர் பண்றதுன்றதும் பெரிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சது கூட எனக்கு பெரிய இதுவா தெரியல. அந்த மொமெண்ட், அந்த பிஇல அந்த ஒரு சம்பவம் நடந்தது தான் எனக்கு மெமரபிள் ஒன். ஸோ ஆக்சுவலி நான் அதை பற்றி பேசுகிறேன். பட் பிஃபோர் தட் வித்யூத், உங்களோட மெமரிஸ் ஆஃப் த சாம்பியன்ஸ் லீக். ஏர்டெல் சாம்பியன்ஸ் லீக்னு ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு இன்னும் அந்த ட்ராஃபி வச்சிருக்கேன் வீட்டில். பெருசாக ஒன்று கொடுத்தாங்க. ஐ திங்க் பெரிய விக்டரி. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் போய் அந்த மாதிரி டாமினேட் பண்ணது எனக்கு வெரி வேக் மெமரிஸ் தான் இருக்கு. அவர் சொன்ன மாதிரி உங்க ஸ்பெல் அந்த சூப்பர் ஓவர் தான் எனக்கு இன்னும் இருக்கு. பட் ஐ திங்க் பிரில்லியன்ட் விக்டரி. அந்த கன்சிஸ்டன்சி அப்பதான் சிஎஸ்கே காமிச்சாங்க. ஒரு வாட்டி வின் பண்ணது பெரிய விஷயம் இல்லை, 100 வாட்டி வின் பண்ணதான். ஸோ ஐ திங்க் தட் வாஸ் the start of the rise of CSK. 1, 2 அதுக்கப்புறம் நிறைய வின் பண்ணாங்க. ஏன்னா 3 on the bounce. 2010 IPL, 2010 சாம்பியன்ஸ் லீக், 2011 IPL. பிரவீன், எனக்கு என்ன தெரியுமா பிரவீன் ரொம்ப ஃபேவரட் மெமரி இவர் சொன்னது. அந்த சூப்பர் ஓவர் நிறைய பேர் சொன்ன உடனே சூப்பர் ஓவர்ல ஏதோ நான் பண்ணி கிழிச்சிட்டேன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு கிளாரிட்டி. நான் ஒன்றும் பண்ணி கிழிக்கல. என்ன ஆச்சுன்னா, அது வந்து ஐ லாஸ்ட் தட் கேம் ஃபார் சிஎஸ்கே ஆக்சுவலா. ஸோ என்னாச்சு, விக்டோரியா புஷ் ரேஞ்சர்ஸோட கேம் விளாடுறோம். ஒரு ஸ்மால் டிஃபென்ஸ் ஆஃப் ஸ்கோரு. மேட்ச் போய் டை ஆயிடும். டை ஆனோடனே சூப்பர் ஓவர். எல்லாரும் அந்த ஒரு ஹடில், தோனியோட ஃபேமஸ் ஹடில் நின்றுட்டே இருப்போம். பெரிய டக் பாலிஞ்சர், அப்போ சிஎஸ்கேவோட ஒன் ஆஃப் த கோ டு பவுலர்ஸ், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் முத்தையா முரளிதரன். ரைனா கூட அந்த மேட்ச்ல போட்டு விக்கெட் எடுப்பார். அவர் தான் லாஸ்ட் ஓவர் போடுவார்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ராங். அப்போ என்ன இப்படி நின்றுட்டே இருப்பாங்க. எனக்கு என்னன்னு தோணிச்சுன்னு தெரியல. நான் போடுறேன் கை தூக்கினேன். நான் போடுறேன் மிஸ் அப்படிங்கிற மாதிரி கை தூக்கினேன். அவர் ஒன்னே நீ போடு அப்படின்னு தலையை அப்படியே ஒரு சிலிப்பிட்டு போயிட்டாரு. பாலை கொடுத்துட்டோடனே நானும் ஃபர்ஸ்ட் பால் ஏதோ போடுவேன், ஞாபகம் இல்லை சரியா. பட் டக்குன்னு சொல்லிட்டேன். எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் பால் போட்ட உடனே இல்லை ஐயோ இப்போ நம்ம சரியா போடலன்னா ஒரு லெட் டவுன் பண்ணிவிடுவோங்கிற ஒரு பயம். ஃபாஸ்ட்டாக யார்கர் போட பார்த்து 22 ரன் அடிச்சிருவாங்க. அந்த ஓவர் போட்டு பெரட்டி எடுத்துருவாரு டேவிட் ஹசி. மேட்ச் தோத்துருவோம், திருப்பி போய் ஆடும், தோத்துருவோம். நான் அந்த ஓவர் போட்டு இப்படியே உட்காந்துருவேன், அப்படியே சிங்காய் உட்காந்தோடனே இப்படியே நடந்து போவார். நடந்து போயிட்டு அப்படின்னு ஒரு கேரம் பால் கூட போடல அந்த ஓவரில். நான் உன்னோட ஸ்ட்ரென்த் அதுதான், இப்படி போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. நான் வந்து ஃபார் ஒன்ஸ் கூட அதோட பியூட்டி என்னன்னா, அந்த மேட்சை தோத்தாச்சு. அடுத்த மேட்ச் வந்து ஷெவரலே வாரியர்ஸோட விளையாடுறோம். ஃபைனல்ஸ் போறதுக்கு இந்த கேம் ஜெயிச்சே ஆகணும். 17th ஓவர் கையில பால் கொடுத்தாரு. 2 விக்கெட். இப்போ கூட ஞாபகம் இருக்கு. ஜஸ்டின் கிரஷ்னு ஒரு பிளேயரு. அவன் இன்னொன்னு யார், மார்க் பவுச்சரா யாரும் ஞாபகம் இல்லை. மார்க் பவுச்சர் ஆடினாரு. இட் மஸ்ட் ஹவ் பீன் மார்க் பவுச்சர் அண்ட் ஜஸ்டின். என்னையா
எப்படி தெரியுமா இருக்குது இந்த ஸ்கூல்ல எல்லாம் டீச்சர் கிளாஸ் எடுக்கும் போது லாஸ்ட் பெஞ்சில பசங்க உட்காந்து இப்படி பேசுவாங்க. அந்த மாதிரி சைட்ல நீங்க பாட்டு வார்த்தை மாதிரியே இருக்கு. நீங்க 2 பேரும் அறிவாளி பேசிட்டு இருக்கீங்க, கிரிக்கெட் அறிவாளி. நாங்க 2 பேரும் எங்களுக்கு இது இந்த பாருங்க, காமெடி ஸ்டாண்டப் காமெடி பண்றதுக்கும் செம பிரெயினியா தான் இருக்கணும். இப்ப நீங்க அவரு நிஜமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் ஸ்டாண்டப் காமெடி பண்றாரு, நீங்க ப்ரிப்பரேஷனே இல்லாம சிட்டிங் காமெடி பண்றீங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ அந்த விக்கெட் எடுத்துட்ட உடனே அப்புறம் அந்த மேட்ச் அதே மாதிரி அவர் சொன்னது கேரம் பால் போடுவோம், அவுட் ஆயிடுவாங்க. ஸோ வந்து சொல்லுவாரு, போன மேட்சே போட்டிருந்தா அவ்வளவு கஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. ஃபைனல்ல போய் திருப்பி விக்கெட் எடுப்பேன், கோல்டன் விக்கெட் அவார்ட் கொடுப்பாங்க, பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட். ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் பேசேஜஸ் ஆஃப் பிளே இன் மை லைஃப். ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ ப்ரீவியஸ் கேம் ரொம்ப அம்பலா சொன்னீங்க, அதாவது 22 ரன் கொடுத்துருவேன் சூப்பர் ஓவர்லன்னு. அப்போ உங்களோட மென்டாலிட்டி, எவ்ரி ஒன்ஸ் மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? நானும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த பிளேயரோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? ஒரு கேட்ச் விட்டாலோ இல்ல கடைசி ஓவர்ல போய் சொதப்பினாலோ, ஐயோ நம்மளால தோத்து போச்சு டீம், என்னால தான் தோத்து போச்சு டீம். அவரு ஒரு பிளேயர் கிரிக்கெட் அது ஹையஸ்ட் லெவல், அவருக்கும் வந்துட்டு ஹைஸும் இருக்கும் லோஸும் இருக்கும். சில சமயம் பாத்தீங்கன்னா ஒரு கேட்ச் விட்டுருப்பாரு, மேட்ச் போயிருக்கும், நம்மளால மேட்ச் போச்சு அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் 17வது ஓவர் கூப்பிட்டு வா போடு அப்படின்னு நீ கொடுக்கறதா அந்த பிளேயர். அதே மாதிரி இன்னொரு இன்ஸ்டன்ஸ், அந்த ஐபிஎல்ல கடைசி ஓவர் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும், தூக்கி யோ மகேஷ் கையில கொடுப்பாரு, புனே வாரியர்ஸோட ஒரு மேட்ச். அந்த மேட்சும் சிஎஸ்கே தோத்துருவாங்க. ஆனா அவர் எப்படிப்பட்ட ஒருத்தர்னா, தட்ஸ் இட்ஸ் வே யூ ஹேவ் டு பில்ட் தி கான்ஃபிடன்ஸ் ஆன் a பிளேயர். இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும் பாருங்க. நான் உங்களை கேட்கறேன், இப்போ நீங்க ஒரு மேட்ச், இப்போ 3 மேட்ச் தொடர்ந்து ஃபர்ஸ்ட் பாலர் திருப்பி உங்களை கூப்பிடுறேன், வெல்கம் டு தி ஷோ, இப்பதான் வந்திருக்க அரைவ் ஆயிருக்க, திருப்பி கூப்பிடுறேன், கூப்பிட்டு ஒன்னும் கவலைப்படாத, 4வது பாலும் ஃபர்ஸ்ட் பால்ல நீ அவுட் ஆனாலும் பரவாயில்ல, கத்தி எடுத்துட்டு சீவல பேரி பாண்டி மாதிரி போ அப்படின்னா, உங்களுக்கு அந்த 3 மேட்ச் ஃபெயிலியர் மனசுல இருக்குமா? என்னடா என்ன இப்படி பேக் பண்றான், இனி கீழ்ச்சி கொடுத்துறேன் அப்படின்னு போவீங்களா? தட் இஸ் ஹவ் யூ ட்ரான்ஸ்ஃபார்ம் a player. That is the difference between good and great. அதான் என் கருத்துல அவ்வளவுதான். சிம்பிள். எப்படி ரிகவர் பண்ணீங்க, ஒரு செட்பேக் வந்து குயிக்கா ரிகவர் பண்ணது, நிறைய பேர் ரிகவர் ஆகலாம். இப்போ ஆனஸ்டா எனக்கு அதான் ப்ராப்ளம். 2 days ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிருக்கோம், அது பத்தியே யோசிச்சு நெக்ஸ்ட் கேம். Let's just ask you that question then. இப்போ நீங்க அந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் எபிசோட்ல டேல் ஸ்டேன் அடிச்சு டாப் எட்ஜ் கலப்பி அவுட் ஆயிட்டீங்க, அடுத்த 2 நாள் உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப மோசமா இருந்தது, ரிகவர் ஆகல. அண்ட் I'll tell you one more story to go back to that. செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் பிரேக்கே இல்ல. அப்போ ஞாபகம் வாங்கல, செமிஃபைனல் நெக்ஸ்ட் டே மேட்ச், அந்த மேட்சும் 2-4 சம்ம ஷாட் கொடை கல்பி 120 தான் சேசிங் வின் பண்ணோம் கிங்ஸ் லெவன் பஞ்சாபோட. மேட்ச் வந்து டிவே பேட்டில் நெக்ஸ்ட் டே, அது வந்து 4 மணியே கிளம்பணும், 6 o'clock க்ளோசிங் செரமனி. ஸோ தூங்கி வந்து பை டைம் யூ நோ இட் பிளேயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் 60,000 people, ஒரு இதே இல்ல, இட்ஸ் ஸ்டில் திங்கிங் அபவுட் த ப்ரீவியஸ் டே. அதான் ஒரு டீசன்ட் பிளேயர் ஹூ ஹஸ் பிளேட் ஐபிஎல் டு a வேர்ல்ட் சாம்பியன்னா சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த மைண்ட் செட்ல ஓ, இப்போ நீங்க என்ன பத்தி பேசுறீங்களா? உங்கள மாதிரி பிளேயர்ஸ், உங்களன்னு சொல்ல உங்கள மாதிரி பிளேயர்ஸ் ஒரு 10-15 இயர்ஸ் அதே இது பண்ணு, ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு them. அதான் கிரேட்னு சொல்றாங்க. இப்போ நீங்க பாடுங்க. இல்ல எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு. எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு. சோ the journey of good to great, எக்ஸாக்ட்லி அப்படி எடுத்துக்கலாம்ல. 100%. ஃபர்ஸ்ட் என்ன தோணும்னா, சொன்னவங்க மேல கோவம் வரும். எப்பவுமே நீங்க எது சொன்னாலும் உங்க மேல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட், நேத்து கூட ஒரு விஷயம் எனக்கு ஃபோன் பண்ணி திட்டுனீங்களே, என்னைய திட்டல, என்ன சுத்தி இருக்க எல்லாத்தையும் சேர்த்து திட்டீங்கல்ல, அந்த மாதிரி. ஏன்னா நம்மள சுத்தி இருக்கிற சமுதாயம் தான் நம்மள உருவாக்குது இல்ல, உங்க கூட ஆளுங்களே சரியில்லை. சரி கண்டினியூ. இல்ல ஒரு ஆள் இருந்தா போதும், நீங்க இருக்கீங்கல்ல, சரி நீங்க கண்டினியூ பண்ண. அவர் சொன்னப்போ கோவம் வந்துச்சு, என்ன இவ்வளவு நாள் நம்ம கூட ட்ரெயின் பண்ணாரு, இப்ப திடீர்னு வந்துட்டு என்ன அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் மித்தவங்க மேல தோணும் அவங்க பண்றதான் தப்புன்னு. அதுக்கப்புறம் நைட்டு தூங்கி காலைல எந்திரிக்கிறப்ப எப்பவுமே சீக்கிரம் எந்திரிச்சோட தோணுச்சு, இல்ல அவர் சொன்னது உண்மைதான், நம்ம ட்ரெயின் பண்ணலாம், பெரிய பிளேயர்ஸ் தான், நம்ம யாரையும் நம்ம கிட்ட ட்ரெயின் ஒரு பெரிய ஆள். அப்பதான் வந்து ஜே கௌஷிக், விஜய் சங்கர் இவங்கெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் வந்து ட்ரெயின் பண்ண நான் வந்து ட்ரைனிங் அப்பயும் ஆஸ்திரேலியா போய் படிச்சுட்டு வந்திருந்தேன், என்சிஎல் இருக்க எல்லாம். ஆனா அந்த இது பத்தாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு, இன்னும் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஸ்டோரி தான் எல்லாம் யூடியூப்ல போட்டுருக்கேன். சரி ஓகே. அதே மாதிரி அஸ்வின், இது எதுக்குன்னா டேக் அவே இருக்கும், தடைகள் டெஃபினட்டா வரும், எவ்ரிபடி ஹஸ் ஃபேஸ்ட் இட். பட் கமிங் பேக் டு த டாபிக், ஏன்னா உங்களுக்கு இப்ப கொடுத்துட்டேன், நீங்க பாட்டு தனியா 1 minute ரிப்பீட் வித் ராஜா மணி பேசினே இருந்தீங்கன்னா நம்ம ஷோக்குள்ள வர முடியாது. இந்த ஃபேஸ் ஆஃப்டர் 2010 உங்ககிட்ட தான் வரணும். 2010ல வந்து சாம்பியன்ஸ் லீக்கும் ஜெயிச்சோம். 2011 கிறிஸ் கெயில் பேட்டிங் ஆடுறாரு அகைன்ஸ்ட் சிஎஸ்கே, ஃபைனல் அட் செபாக். ஜெனுவினா அந்த மேட்சுக்கு நீ உள்ள வரும்போது என்ன நினைச்சிட்டு வந்த? அதை ஏன் தம்பி கேக்குறீங்க? மனசெல்லாம் பொண்ணாகுது தம்பி. நாங்களும் ஜெயிச்சிடலாம் பார்த்தோம், 18 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் ஈசலான்னு. இந்த சலா இல்லையா, எந்த சலாவும் கிடையாது எங்களுக்கு. அப்பதான் வந்தோம், முரளி விஜய் வந்து ஒரு ரெக்கார்ட் பார்ட்னர்ஷிப் அடிச்சாரு, பக்கத்துல அனில் கும்ப்ளே வேற உட்காந்துருக்காரு. என்ன பிளான் கொடுத்தேன்னு இப்படி பார்த்துனே இப்படி காலில் விழாத மாதிரி
பொண்ணதான் கேக்குறேன், என்ன பிளான் கொடுத்த? இந்த குத்து குத்துற 110க்கு நோலாசு, 120க்கு நோலாசு, 130க்கு நோலாசு, 140க்கு நோலாசு, ஆக்ஷன்ல ஏறுற மாதிரி போகுது. அப்படியே அப்புறம் தான் அதுக்கப்புறம் பார்த்தேன், இதுக்கு மாதிரி சும்மா அந்த வேலை போயிட்டு கவலைப்படாதீங்க சார், 20 ஓவருக்குள்ள ஒரு விக்கெட் எப்படி எடுத்துருவாங்க. அப்புறம் 159 அவுட் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஒரு சொன்ன, கவலைப்படாதீங்க, முதல் ஓவர் அர்ஷின் தான் போடாரு, வச்சு வெளுத்துருவாரு கிறிஸ் கெயில் அப்படின்னு. திருப்பியும் கேட்டாரு, அடிச்சிருவான்ல அப்படின்னாரு. கவலையப்படாதீங்க, வந்து கேரம் போர்ட் திரும்பி காலை கிளப்பி ஒரு அடி அடிச்சு, கவலையப்படாதீங்கன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடி போய் ஒரு கட்டு அடிச்சா இருப்பாருங்க. அதுக்கப்புறம் கவுண்டர் மணி மாதிரி இப்படி மூஞ்சி அப்படி திருப்பிக்கிட்டேன். அதாவது அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. என்னது? குவாலிஃபயர்னு ஒரு சம்பவம் நடந்தது மும்பைல. ஆமா, என் கண்டு மண்டல வர அடிச்சு விட்டான் சௌரப் திவாரி பால. தமால் உங்களுக்கு அடிபட்டது, வாட் எவர் இட் இஸ், காம்படிஷன்றது காம்படிஷன். அடிச்சோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி 177 டார்கெட், 11 ஓவர்ல 70க்கு 4 இல்லாத மீசையெல்லாம் முறுக்கி விட்டுட்டு இருந்தா. அப்போ சுத்தமா கிடையாது, அப்பயும் முறுக்கி விட்டுட்டு இருந்தேன். 11 ஓவர்ல 70க்கு 4. இதுக்கப்புறம் என்ன வர போறது? எங்கால எப்படின்னா, தோனி எலாஸ்டிக் அப்படி இழுத்து டபார்னு விடுவாரு, டமால்னு வலிக்கும். அந்த மாதிரி ஆஹா 9 ஓவர்ல 108 ரன் அடிக்கணும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஜெயிச்சிரும். அடிச்சு 2 ஓவர் ஸ்பேர், ஈஸியா ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் வந்து இந்த சம்பவம் நடந்தது. எனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்னா அது அந்த வே சிஎஸ்கே பிளேட், வே சிஎஸ்கே டாமினேட்டட். அதுல நீங்க அதுக்கப்புறம் முடிக்கும் போது அதுக்கு ஒரு சம்மரி இவரெல்லாம் சொன்னதெல்லாம் பாட்டா எழுதி வச்சிருக்கேன், அப்ப முடிச்சு வைக்கிறேன். இந்த மாதிரி கிரிக்கெட்டே நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம், ஷோவே அதான். இல்ல இருந்தாலும் வந்து எனக்கு ரொம்ப நாள் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசை. கேளுங்க கிடையாது. தோனியை பத்தி நீங்க ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ட்ரெஸ்ஸிங், ஏன்னா இதுதான் மக்களுக்கு வந்து நிறைய, ஏன்னா நீங்க வந்து இப்போ வந்து அஸ்வின் வந்து 10 பேருக்கு மென்டர்ஷிப் பண்றாரு இந்த மாதிரி இருந்துச்சு. அப்பெல்லாம் நான் டிவி பார்த்துட்டு எப்படி இது பண்ணேன்னா, தோனி தான் அஸ்வினோட மென்டார் அப்படின்னு அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி இப்ப லாஸ்ட் RRல இருந்தப்ப உங்ககிட்ட தோனி பேசுறப்ப எனக்கு வந்து இப்ப கூட ஒரு மாதிரி அது எனக்கு ஒரு மாதிரி அழுக வர மாதிரி கூட இருந்துச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ரொம்ப மெமரபிளான? நீங்க கேமரா பார்த்து அழுதுறீங்க. சரி, எனிவே அதை விடுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தோனி நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் பர்சன். அது எப்படி டிஃப்ரெண்ட்னா, ஹி வில் பி வெரி அலூஃப். ரொம்ப வந்து டக்குன்னு வந்து யார்கிட்டையும் எடுத்து, இப்போ நம்ம ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருக்கோம், இப்போ அந்த மேட்ச் கூட சொன்னேன்ல, அடி வாங்கிட்டேன், ரொம்ப அப்செட்டா இருந்தேன், அவர் வந்து பேசல. அவரோடது எல்லாமே வந்து ஷோயிங் பை ஆக்ஷன் தான். அதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். அப்படியே உன்னை கூப்பிட்டு, ஆனா உனக்கு வேணும்னா நீ ரூமுக்கு வரலாம், ரூமுக்கு வந்து அவரோட ஜாலியா பேசலாம். அவர் எப்படின்னா ரூம் திறந்தே இருக்கும். எனக்கு அதோட பாத்துருக்கீங்களா? எங்க பாத்தீங்க? நான் வந்து அவரதான் மீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு உள்ள விடல விட்டாங்களா? சரி. சோ என்னன்னா அவரு எனக்கு அப்ப அது புரியாது. சோ அவர் எப்பவுமே ரூம் திறந்திருக்கும், 10 பசங்க உட்கார்ந்து இருப்பாங்க, அவர் பாட்டு பேசுவார். சோ அவரோட வே ஆஃப் கனெக்டிங்கே வந்து ஒரு கேஷுவல் ஃபோரம் தான். அது ஒரு மீட்டிங் ஃபோரம்ல எதுவுமே பண்ண மாட்டாரு. எனக்கு பிகாஸ் நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனால ஒரு நீ மீட்டிங் ஃபோரம் அவுட்டு கேஷுவல் ஃபோரம்னா எனக்கு புரியல. ஆனா என்ன பண்ணுவாருன்னா பை ஆக்ஷன், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குடா, அந்த எடுத்துக்காட்டு தான் வந்து இதுங்கிறது. நம்ம எப்பவுமே வந்து சொல்லுவாங்கல்ல, அப்பா அம்மா அன்னைக்கு சொன்னாங்க கேட்கல, இப்ப புரியுது அப்படின்னுவாங்க. அதே கான்செப்ட் தான். எனக்கு ஆக்சுவலி அன்னைக்கு புரியல. பட் இப்ப ஃபிளிப் சைட்ல நானும் ஒரு 10 வருஷம் மீட்டிங்ஸ் பார்த்துட்டேன், பல டீம்ஸை பார்த்துட்டேன். இவனே மீட்டிங்ல லேப்டாப் முன்னாடி உட்காந்து பண்ணின்னு இருப்பான், கிங்ஸ் 11 வேலை பார்த்துருக்கான். இட் ஆக்சுவலி டசன்ட் ஒர்க். ஏன்னா நம்ம ஒன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே இன் மெனி வேஸ் அவங்களோட கரியர்ல ஒரு ரெபலா இருந்திருப்பாங்க. ரெபல் நான் ஏன் சொல்றேன்னா, ஏதாவது ஒரு ஸ்கூல்ல ஏதாவது ரெபலா இருந்திருக்கும். ஏன்னா நாளா ஸ்கூல்ல போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பிரவீன் கான்ஸ்டன்ட் ஜோக்கு, இது நீங்க கூட எங்க யூஸ் பண்ணலாம். நான் போனேனால என் ரோல் நம்பரை கிண்டல் பண்ணுவாங்க. எனக்கு இப்ப யோசிச்சு பார்க்கும்போது டீச்சர்ஸ் எல்லாம் கேட்கணும்னு தோணும், அது என்ன அவ்வளவு பெரிய காமெடியா? அதாவது என் ரோல் நம்பர் 14 காலேஜ்ல, 9 வந்து ஸ்கூல்ல, 99 கேட்கறவங்களுக்கு அதான் ஒரே அர்த்தம், வேற எதுவுமே கிடையாது. சோ இப்படி வந்து என்ன பண்ணுவாங்க, ரோல் நம்பர் 9 அப்படின்னு கேட்க மாட்டாங்க. நம்ம வந்திருக்கோம் தெரியும், பார்த்தாலே இவனை இன்னைக்கு வச்சு ஜாலியா டைம் பாஸ் பண்ணலாம் அவங்களுக்கு தெரியும். என்ன பண்ணுவாங்க, ரோல் நம்பர் 8 அப்படின்னாங்க, பிரசன்ட் மேம் ரோல் நம்பர் 10 அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இதுல என்ன உனக்கு ஒரு ஆனந்தம், அதெல்லாம் ஒரு சந்தோஷமா? சோ எதுக்கு அங்க நான் போறேன்னா, நமக்கு ஒரு ரெபலா இருந்திருப்பான் as a cricketer at some stage. ஸோ அது என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு ஃபோரம்ல வரும்போது, ஒரு மீட்டிங்னு அடைக்கும் போது நிறைய பேர் வெளில பேச மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஃபோரம்ல பேசுறதுக்கு உங்களுக்கு யோசனையா இருக்கும், யாராவது கிண்டல் பண்ணுவாங்களேன்னு பயமா இருக்கும், பேச மாட்டாங்க. ஸோ ஐ திங்க் அதுல தான் அவர் ஒரு பெரிய சாணக்கியன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் ரியலைஸ் பண்ணி இன்ஃபார்மலாவே தான் எல்லாத்தையும் பண்ணுவாரு. எனக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அந்த நானே ஒரு கேப்டனா இருந்தேன்னா அந்த டைம்ல இந்த மாதிரி ஒருத்தர் சூப்பர் ஓவர்ல அடிச்சுட்டாங்க அப்படின்னா, அடுத்த மேட்ச் நான் 17th ஓவர் கேம் ஆன் த லைன் கொடுத்துருக்க மாட்டேன். அவர் விதமா பாலை கொடுத்து நீ போடுறா அப்படின்னு சொன்னதுதான் அவரை நான் வந்து ஒரு பெரிய இதுவா பாக்குறேன். மை மெசேஜ், எனக்கு நீ சாம்பியன், நீ வந்து தோத்தா பரவாயில்ல, மேட்சை நான் பாலை உங்ககிட்ட கொடுத்துட்டேன், நீ போட்டு நம்ம தோத்தா பரவாயில்ல,
அப்படின்னு பார்க்கும்போது நமக்கே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வருது இல்ல. ஐயோ நம்மளை நம்பி கொடுத்துட்டான் இந்த ஆளு, நம்ம இன்னும் ஹார்டா ஒர்க் பண்ணணும்னு உனக்கு தோணுது. நெட்ஸ்ல ஒர்க் பண்ணுவீங்க, கேம் பிளேல ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் என்னோட டேக் அவே. ராஜாமணி நல்ல கேள்வியெல்லாம் கூட கேட்க வருது உங்களுக்கு. உங்க கூட இருந்திருக்கா அஸ்வின். ஒரு ஹோஸ்டா யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரி, பாத்துக்கங்க. அவங்க போயாச்சு. சரி, 2011 அந்த ஃபைனல் முடிஞ்சிருச்சு. அந்த ஃபைனல் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட டேக் அவேஸ் என்னவா இருந்தது? சிஎஸ்கேங்கிற டீமை பத்தி பேச்சுவார்த்தை தான் நடந்தது ஆர்சிபில. வாட் வாஸ் த டேக் அவே? இல்ல முதல்ல வந்து மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப ஒருத்தர் பிடிக்கும். அந்த நேரத்துலலாம் ரொம்ப ஆக்டிவா வந்துட்டு இருப்பாரு. வந்தாரு. விராட் கோலியா? இல்ல உங்க டிஎன்சில ஒருத்தர், எல்லாருக்கும் தெரியும். அவரை மாதிரி பேசி காட்டுறேன், எல்லாருக்கும் தெரியும். எனக்கு உடனே எப்படி இருக்கீங்க சார் அப்படின்னு கேட்டேன். எதுக்குடா லேப்டாப் எடுத்துன்னு வந்திருக்கேன், ஹைலைட் அவங்களோட. உங்களால ஜெயிக்க முடியாதுடா, இங்க எங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து லஞ்சு உனக்கு வந்தது, அப்படியே கவலையா அப்படியே உட்காந்துருந்தோம். அப்படி பொண்டாட்டிக்கு பிரசவம் வந்தா அப்படி மூஞ்சி இருக்குமோ அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அந்த 210 ரன் ஸ்கோரு. அதுக்கப்புறம் வந்தாரு. 140க்கு நீங்க ஆல் அவுட் அப்படின்னாரு. பார்த்தேன், எரிச்சல் வேற தாங்கல. அனில் கும்ளே வேற இருந்தாரு. ஒரு 20-30 போட்டாது கொடுங்க, மானமாவது போகும் அப்படின்னு. தள்ளி ரன்னு கிடையாதுடா, 70 ரன்னு டாப்பிங்க அப்படின்ட்டு போனாரு. சொல்லும் போது வித்யுத் வாயை குறைக்கிறாரு. யாரை பத்தி பேசுறது, யாருன்னு சொல்லுங்க. டாக்டர் நடராஜன். அதுக்கப்புறம் ஒன்னே ஒண்ணுதான், அங்க வந்த உடனே டேனியல் வெட்டரி ஒண்ணுதான் சொன்னாரு. இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு நெகட்டிவ் இதோட வரோம், ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு இதோட நம்ம வரோம். அட்லீஸ்ட் இனிமேலாவது அதை மாத்தி காட்டணும் அப்படின்னு சொன்னாரு. அடுத்த வருஷம் சம்பவம் என்ன நடந்ததுன்னா, 2 ஓவர் 45 ரன் அடிக்கணும். அப்ப இந்த கால் எடுத்து இப்ப ரஜினிகாந்த் வந்து எஜமான துண்டை மாத்தி போற மாதிரி காலை மாத்தி போட்டுட்டு இருந்தேன். 2 ஓவர் 45 அட்ரா பாப்போம் அப்படின்னு வந்தாரு விராட் கோலி. இவர் எங்கதுக்கு வராரு, போலிங் போறதுக்கு எது போலிங் போறதுக்கு வராரா அப்படின்னு. இவர் சொன்னாரு பேக்கரியில போய் விழுந்தது பாலின். இவர் என்ன சொன்னாரு, குருவி மாதிரி தெரிஞ்சதுன்னாரு. எங்க ஆல்பி போர்க்கல் அடிச்சாரு. எப்படி தெரியுமா தெரிஞ்சு, பாலின் நெல்லிக்காய் சைஸுக்கு போயிடுச்சு. அது அந்த காலத்துல இந்த இவானிசெவிச்சும் சாம்பராஸும் விம்பிள்டன் ஆடுவாங்க. Just so that you know who they are, டென்னிஸ் பிளேயர்ஸ். எவானிசெவிச் பயங்கரமா ஏஸ் போடுவாரு. சாம்ப்ராஸ் ரொம்ப வருஷத்துக்கு கொடி கட்டி பறந்தாரு. செட் பண்ணிட்டேன் பேஸ். கண்டினியூ. 15 law 30 law 40 law கேம் சாம்ப்ராஸ் அப்படிமாங்க. அந்த மாதிரி போடுறாரு. டமால் மிட்டிகல்ல ஒரு 6 6 டை பிரேக்கர். அடுத்த பால் இங்க 6, அதுக்கு அடுத்த பால் 6, அடுத்த பால் 6 டை பிரேக்கர் மாதிரி 6 6 6ன்னு. அதுக்கப்புறம் பாவம் சிவாஜி உயிரோட இருந்தா பாடி இருப்பாரு, 6 மனமே 6 பொருண்டா அடிச்சது 6 அப்படின்னு. 2 ஓவர்ல 45, அது தோத்தோம். அதுக்கு அடுத்த வருஷம் கதை எப்படின்னா, ரவீந்திர ஜடேஜா தேர்ட் மேன்ல கேட்ச். ஆர்பி சிங். ஓகே, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, உன்னால ஓட முடியுமா, ஒரு 100 மீட்டர் நீ ஓடினா உனக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து செத்தே போடுவேன்னு. அது கேட்ச புடிச்ச உடனே அம்பையர் கிட்ட போய் நிக்கிறேன், எதுக்கு போகல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நோ பால் கொடுக்குறான் அவன். சரி நோ பால் இருக்கு, ஃப்ரீ ஹிட்டாவது ஒழுங்கா போட்டுக்கிறேன். இல்லீங்க 2 ரன்லாம் தேவைப்படுது, ஒரு ரன் ஓட்டாங்க கேட்ச் பிடிக்கிறதுக்குள்ள. நோ பாலுக்கு ஒரு ரன் ஃப்ரீ ஹிட், மேட்ச் முடிஞ்சு போச்சா, நல்லதா போச்சு. ஸோ அங்க சென்னைக்கு நீங்க வந்தாலே ஒரு பயத்தோட ஒரு கிளியோட தான் வரும். என்ன ஆனாலும் சரி இவனை இங்க தோக்கடிக்க முடியாது அப்படின்னு. இந்த 2008 அனில் பாய் இப்படின்னு போட்டார். நீங்க சொன்னீங்க பாருங்க அந்த மேட்ச், அது ஜெயிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அங்க ஆர்சிபி அவங்கள ஜெயிச்சதே கிடையாது. இந்த சலா இல்ல, எந்த சலாவும் கிடையாது எங்களுக்கு. சார் அப்பப்ப எனக்கு ஒரு பாட்டு அனுப்பிச்சு விடுங்க. இரு சுச்சுன்னாரு. எதுக்கு சுச்சு பிரவீன்? கஷ்டமா இருந்தது. இல்ல இவர் இப்ப சொன்ன மெமரிஸ்ல உங்களுக்கு ஏதாவது மெமரி ஞாபகம் வருது? அது 2000 அந்த ஓவர் தான், அந்த ஓவர் தான் நல்லா ஞாபகம் இருக்கு. கோழியை வந்து பிரிச்சு, லிட்டரலா கோழியை பிரிக்கிற மாதிரி பிரிச்சு டிக்கெட் 65 போட்டு அவர் பண்ண. அடுத்த ஓவர் வந்து அவர் பேர்ல வினய் இருக்கு. யார் பேரு? வினய்குமாரா? ஓகே ஓகே. லாஸ்ட் ஓவர் 15 ரன்ஸ் தேவை. இது 28 தான், அது 15 ரன்ஸ். சரி அதுலயாவது ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்னு. 28 உனக்கு 15 அப்படின்னு சொல்லி அவர் பேர்லயே வினய் இருக்கு. அவர் போட்டாரு. டேனியல் விட்டோரி வந்து கொடுக்கறது வந்து பார்த்தேன். சரி கண்டிப்பா ஏதாவது ஜெயிச்சிருவாங்க. ஆக்சுவலி எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஆர்பி சிங் போட்ட ஓவருக்கு முந்தின ஆர்பி சிங் போட்டது வேற மேட்ச், வேற அந்த வழி தெரியல. இப்ப சொன்னாரு வினய் வச்சிருக்காங்க, யாரு வினய் வச்சாங்கன்னு தெரியல கடைசி ஓவர்ல. ஏன்னா 2 ஓவர்ல 45 அவர் 28 கொடுத்தாரு, 17 இருந்தது கடைசி ஓவர்ல. 17 பிரவீன் தப்பா சொல்லிட்டீங்க. தேர்ட் மேன்ல அவர் நின்றாரு. ஃபர்ஸ்ட் மேனா தான் அவர் போலிங் போட்டுருக்கணும், தேர்ட் மேன்ல நின்னாரு, அது வேற விஷயம். அதுக்கப்புறம் இப்ப பக்கத்துல இருந்தாரு இவரு பேர் என்ன, ரேஜனிக்ஸ். நான் விட்டு ஏதோ போய் சொல்லட்டுமான்னு சொல்லு, முழுகி போச்சு, ஏதோ போய் சொல்லு. வினய் எப்படி பேசாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் நம்ம நான் கன்னடத்துல பேசுறோம், தமிழ்ல பேசுறாரு. அது போய்ப்பா அவர்கிட்ட கேக்குறான் சொல்றாங்க,
என்னோடப்பா அவர் இங்க ஏய், நம்ம மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு பாருப்பா இவர் இங்கதான் ஆட போவார் ஆல்பி மோர்க்கல் காலில் சொருக்கு யாருக்காரு அப்படின்றா. அவர் திருப்பி வந்து கன்னடத்தை திருப்பி கேட்கிறாரு, இல்ல லக்னோ கொடுத்தாரு எல்லாத்தையும் லாக்கர் பால் கொடுத்தாரு exact அங்க பார்த்தாலும் எப்படி போட்டாலும் அடிக்குதையா போடுறான் காலுக்கு போடியா அப்படின்னு. தலை கொடுத்தா நோட் கொடுத்தலை அப்படின்னா நீ ஒன்னும் டென்ஷன் எடுத்துக்காத, நான் நான் பார்த்து பண்ணி பாத்துக்கிறேன். தரேன், நான் உனக்கு பார்த்து பண்ணி தரேன். அப்படின்னு அடுத்த பால் வந்து சொருகிறான் கால்ல அப்படின்னா பார்த்து அந்த பேர் இப்படி நோ பால் கொடுத்தான் பாரு. வினய் நோ பால் போட்டானா? ஆமா, கடைசி ஓவர்ல ஒரு நோ பால். சரி அதுக்கப்புறம் யோ நோ பால் இது இங்க இருந்து சொல்றாரு யாரு கோச் யாரு சொல்லு யாரு? ஒரு ஏஜென்னிக்ஸ் ஒரு அஸ்வின் எங்காದರೂ ಎಲ್ಲರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತಾರ. ಅವರು ವಿದ್ಯುತ್ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತಾರ, ಟ್ರೇಡರ್ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತಾರ, ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತಾರ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಎಲ್ಲಾದ್ರೂ ನಾವು ಅಷ್ಟೇ ಮಾಡ್ತೇನೆ. அவர் ಈ ಶೋನ ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ನೋಡ್ತಾರೆ என்னது ஒரே கன்னட? ஏய் தமிழ் சேனல் கூப்பிட்டா கன்னடம் எல்லாம் பேசுறீங்க, நீ உங்களுக்கு தெரியுமா கன்னடா? ஹிந்தி சேனல் வச்சிருக்கேன் இப்போ புது ஸ்டார்ட் பண்றேன் கன்னடமா? இவங்க ரெண்டு பேரையும் நம்பி ஆக்சுவலி பண்ணலாம், நம்ம அதுல கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணிட்டு இவங்கள பண்ண. நீ கன்னடம் நல்லா பேசுவீங்களா? ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡ್ತೀನಿ. சன்னா மாத்தாடி தெரியும், வெரி குட். பெங்களூர்ல லிவிங்ஸ்டன் நீங்க சென்னா சாப்பிடுவேன். ಚೆನ್ನಾಗಿ ಸಾப்பிடுவேன். ಚೆನ್ನಾಗಿ மசாலா சாப்பிடுவேன். சரி, இந்த 2013-14 பத்தி பேசணும். கேப்ல இந்தியா ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சிச்சு, ஒரு வேர்ல்ட் கப் ஜெயிச்சிச்சு. ஏன்னா 2010ல இருந்து 14 வரைக்கும் வந்திருக்கோம். இந்த கேப்ல இந்தியன் கிரிக்கெட்டோட சக்சஸ்ல லாட் ஆஃப் சிஎஸ்கேவோட கான்ட்ரிபியூஷன் இருந்தது. பட் ஒரு ரொம்ப எனக்கு ஒரு கடினமான ஒரு சமயமா இருந்தது. இதுக்கப்புறம் சிஎஸ்கே 2014ல சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சோம் கேகேஆரோட. ஒரு அமேசிங் எட்டனதர் விக்டரி. ஐ திங்க் 2010க்கு அப்புறம் 2014 போய் இந்த சமயத்துல ஒரு கோயிங் அஹெட் அண்ட் ஃபார்வர்ட்னு சொல்லலாம். அந்த சாம்பியன்ஸ் லீக் கேகேஆரோட ஃபைனல் ஜெயிச்சது ஒரு ஹை பாயிண்டா இருந்தாலும் ஒரு லோ பாயிண்ட் இமீடியட்டாவே வந்துருச்சு 2015ல. ஸோ இந்த 2011லேருந்து 15ல எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு பாயிண்ட் இருந்தது, அதை பத்தி நான் சொல்றேன். பட் பிஃபோர் தட் உங்களுக்கு இந்த செக்மெண்ட்ல 2010லேருந்து 15 வரைக்கும் ஹையஸ்ட் பாயிண்ட் நீங்க எதை பார்ப்பீங்க? யூ கேன் ஈவன் சே லோவஸ்ட் பாயிண்ட். வில் ஸ்டார்ட் வித் யூ. எனக்கு ரைனா நாக்குங்க 87 25 பால்ஸ் சொன்னோம். அன்பிலீவபிள் ஹிட்டிங் T20 இந்த 6 ஓவர்ஸ்ல சான்ஸே இல்ல. அந்த டைம்ல அது மாதிரி ரன் ஆடுனதே இல்ல. அது இப்போ ஆஃப்லைன் நிறைய பேர் ஆடுறாங்க. பட் தட் டைம் தனியா தெரிஞ்சல ஒரு 240 சேஸ் அந்த கேம். இப்போ கூட நான் கூட இப்படி பண்ணிட்டேன். ஒரு பால் மேக்ஸ்வெல் அவுட் ஆகிட்டு உஃப்னு ஊதிட்டேன். அஃப்கோர்ஸ் நான் அதை லுக் பேக் இன்டு த டைம் அண்ட் சேயிங் அது பண்ணிடக்கூடாது. அது வந்து அந்த இளம் கன்று பயம் அறியாது. இப்போ வரைக்கும் நான் யங்ஸ்டரா இருந்தேன், அதை தான் நான் இங்க ரீட்ரேட் பண்ணேன். நீங்க அந்த வெறித்தனத்தை காமிப்பீங்க. அது ஓகே ராஜாமணி, அது ஓகே. நான் அப்ப வந்து இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்ல ரெஜிஸ்டர் பண்றேன். அதை சொல்ல விடாம குறுக்க வந்தா எப்படி? சரி, உங்களுக்கு ஏதாவது ஹை பாயிண்ட் லோ பாயிண்ட் இந்த டைம்ல? இந்த ஷோல வந்து இப்படி உங்க கூட உட்கார்ந்து பேசுறதுதான் பெரிய இது. அதான் ஹையஸ்ட் பாயிண்ட். லோவஸ்ட்ன்றாரு. இல்ல ஹையஸ்ட். highest. ஏங்க நீங்களே செல்ஃப் அது பண்ணிடுங்க. ஓகே பிரவீன், உங்களோட ஹையஸ்ட் ஆர் லோவஸ்ட் பாயிண்ட்? சரி, அந்த ஓவரால் அந்த 4-5 இயர்ஸ்ல வந்து சுரேஷ் ரெய்னாவோட growth வந்து ஆக்சுவலா நாட் ஒன்லி as a batsman but as a team player அவர் வந்து ரொம்ப அருமையான. அவர் நீங்க ஆஃப் ஹேண்ட் சுரேஷ் ரெய்னாவை நிறைய இது பண்றீங்க. வாட் செட்ஸ் ரெய்னா? ஏன்னா அவரோட ஆட்டிடியூட் ஆன் ஃபீல்ட், அது வந்து ஃபீல்டரா இருக்கும்போது அமேசிங் ஒரே ஃபீல்டர். நிமிஷம். அப்ப வந்து நான் வந்து ஆஸ்திரேலியால படிச்சப்ப அந்த பீரியடைசேஷன் எல்லாம் பண்றப்ப, ஏன்னா சுரேஷ் ரெய்னா தான் அப்ப வந்து 365 நாள்ல 360 நாள் கிரிக்கெட் விளையாண்டு இருந்தாரு. ஏன்னா எல்லா ஃபார்மட்டும் எல்லா இடத்துலயும் ஃப்ரீயா இருக்கிறப்ப யூபி டீம் கூட எல்லாம் பாத்துருக்கேன். சொல்லிடுறேன் சொல்லுங்கிறீங்களா? சொல்லுங்க. இல்ல அப்ப எல்லாம் வந்து ரஞ்சி டிராஃபில வந்து டீம் வார்ம் அப் எல்லாம் அவ்வளவா பெருசா இருக்காது. அப்ப வந்து சுரேஷ் ரெய்னா வந்து ஒரு மேட்ச் வந்து கேப்டனா இருந்தாரு. அப்ப நான் பார்த்தேன் யூபி டீம் வந்து சொல்லுங்க. சொல்ல ஐயோ நான் உன்னிப்பா கவனிக்கிறேன். யூபி டீம் வந்து எப்படின்னா பயங்கரமா வார்ம் அப் செட் பண்றதுல அவர் முன்னாடி வந்து நிப்பாரு. அப்ப வந்து அந்த டைம்ல வந்து விராட் கோலி எல்லாம் அதுக்கப்புறம் தான் ஃபிட்னஸ் அப்படி இப்படின்னு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஃபிட்னஸ் ஃபீல்டிங் அப்படின்னு பார்த்தா சுரேஷ் ரெய்னா தான் தி பெஸ்ட். அப்ப இப்படி சொல்லலாமா நீங்க சொன்னத? விராட் கோலி கத்துனது ரெய்னா கிட்ட அப்படி சொல்லலாமா? அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஏல நீங்க சொன்னதுல அது இருந்தது, ஒளிச்சு வச்சிருந்தீங்க. விராட் கோலி நீங்க என்ன சொல்றீங்க? மீடியமே ஆஃப் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்களா? என்ன சொல்றீங்க? இல்ல ஃபிட்னஸ் அதேயா அவருக்கு கோவம் பர்சனலா கோவம் இருக்கு. ஆமா, கிண்டல் பண்ணிட்டாரு நம்ம. ஃபர்ஸ்ட் ரெய்னா அப்படின்ற நைட் ஆஃப் இலாச்சு நம்ம என்ன பண்ணோம்? ஆமாக்கா, நம்மளும் வார்ம் அப் தான் பண்ணோம். என்ன புரியலையே? கரெக்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நேரா வந்து ஆடுவோமா? கரெக்ட். நீங்க சொல்றது எங்களெல்லாம் அன்ப்ரொஃபஷனலா காட்டுது. மத்ததெல்லாம் வார்ம் அப் பண்ணா ஹாட் அப் பண்ணாரு. நான் என்ன சொன்னேன்? இல்ல ஒரு பாயிண்ட். டீம் வார்ம் அப். முன்னாடி எல்லாம் நான் ட்ரெய்னரா இருந்திருக்கேன். அப்ப எல்லாம் என்னன்னா டீமா வந்து வார்ம் அப் பண்ற, அது நார்த் சைடுல இருக்கிற டீம். யூபி டீம் பண்ண மாட்டாங்க, ரெய்னா தான் அதை கொண்டு வந்து. அப்படியா? அந்த மாதிரி கூட இல்ல, ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி தெரியும். என்னத்தையோ சொல்ல ரெய்னா உங்களுக்கு பிடிக்குது. ஆமா, ரொம்ப பிடிக்கும். நீங்க கேரியா? அவரோட ஆட்டிடியூட் தான். ஸோ யாராவது ஃபீல்ட் மிஸ் பண்ணாலும் சரி, பிடிச்சாலும் சரி, எங்க இருந்தாலும் ஓடி போய் அவர் தட்டி கொடுக்கறாரு. ஒரு ஆன் த ஃபீட்ல இருப்பார். அது அந்த ஆட்டிடியூட் ரொம்ப பிடிச்சது. பிளஸ் அந்த டைம்ல தான் ஒரு இந்த 11 வந்து செட் ஆயிட்டு இருந்துச்சு. பிராவோ டீமுக்குள்ள வந்ததா இருக்கட்டும், சுரேஷ் ரெய்னா வந்து நம்பர் 3 வந்து சீல் பண்ணிட்டாரு. இதுக்கு மேல நான் யாருக்கும் கொடுக்கறதா இல்லை அப்படின்னு.
ஸோ எங்க பார்த்தாலும் ரெய்னா தான் இருந்தாரு. அது ப்ரோமோல சொன்ன மாதிரி தான். உங்க காமெடி ஷோ மாதிரி காமெடி ஷோல எல்லா ஊர்லயும் உங்க காமெடி ஷோ இருக்குல்ல, இப்ப ஓ சேலத்துல, கோயம்புத்தூர்ல நல்ல ப்ரொமோஷன் பண்ணிட்டாரு. வந்துருங்கன்னு சொல்லிடுங்க, அவருக்கு ஷோக்கெல்லாம் போடுறது லேட்டர்லாம் வருது. எனிவே நீங்க சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு ஒரு மெமரி ஞாபகம் வந்துச்சு. ஜஸ்ட் கேம் ஃப்ளோயிங், அப்படியே அருவியா. நீ தான் முடிப்ப, நான் இங்க இது சொல்லிக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் உங்ககிட்ட கொடுத்தா திரும்பி வராது. ஏன்னா இந்த ஷோ நீ ஹைஜாக் பண்ணிட்ட. அது ரெய்னா வந்து எங்க பார்த்தாலும் இருப்பார், தூணிலும் இருப்பார், திரும்பி. எனக்கு இந்த 2010-11 தலையில அடிச்சிடும். சௌரவ் திவாரி அடிச்சு அந்த பால் தலையில அடிச்சு 1 பவுன்ஸ்ல லாங் ஆன் போயிடும். இப்ப கூட நினைச்சு பார்க்கையில இங்க உட்காந்து ஷோ பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறது ஒரு வரப்பிரசாதமா தான் பாக்குறேன். அப்படி ஒரு அடி. அந்த அடிச்சதுக்கு அப்புறம் எங்க அம்மா என்ன தெரியுமா கேட்டாங்க வீட்டுக்கு வந்து, ரெய்னா எவ்வளவு நல்ல பையன். ஏன் அப்படின்னு, உனக்கு அடிப்பட்ட அப்புறம் நான் பாக்குற மாதிரியே வந்து தலையை பார்த்தாண்டா அப்படின்னாங்க. அதாவது அவங்க வந்து அவங்க ரூபத்துல ரெய்னா. உங்களுக்கு அடிபட்டு இருக்கு, தலையை ஏன் பார்த்தாங்க? உங்களுக்கு தானே பார்த்திருக்கணும். இது வந்து இந்த இடம் வந்து இது விக்ரமன் படம் சீனு. நீ இத வந்து சுந்தர் சி படம் ஆக்குற. இது எனக்கு அறவே பிடிக்கல. இது வந்து இந்த இடத்துல பாசம், எமோஷன், அதெல்லாம் நீ கொண்டு வரணும். அந்த மாதிரி பண்ணு. இல்ல ஓகே. சோ இந்த இடத்துல அதுதான் வரணும். அந்த மாதிரி பண்றான். அவ்வளவு நல்ல பையன். இதுல ஹைலைட் என்னன்னா, இப்ப சுந்தர் சி படம் என்ன பண்ணா, அந்த டக்கி பாலஞ்சர் இருக்கான்ல, கொஞ்சம் உங்க லாங்குவேஜ்ல சொல்லணும்னா முடி அடர்த்தி கொஞ்சம் கம்மி. ஓகே, அவரு உங்க லாங்குவேஜ்ல பாவம். அவர் என்ன பண்ணாரு, அப்ப ஒரு ஸ்ட்ராண்டுக்கு 1 லட்சம் ரூபா அந்த மாதிரியே ஒரு ஏதோ அவர் நல்லா தைச்சிட்டு வந்தார் முடிய. விக்கெட் எடுத்தோடனே ரெய்னா என்ன பண்ணுவாரு உங்களுக்கு தெரியும்ல, ஒரு தடவை வந்து விக்கெட் எடுத்தோடனே தலையை பிடிச்சி அப்படி நான் பாருங்க, நல்ல கையோட வந்துருச்சு. ஏய் ஏன்னா அதுக்கு ரப்பர் பேண்டோட வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கை. அப்ப அந்த மாதிரி ஒரு அது விக்ரமன் விக்ரமன் படம் சொன்னாங்க. ஓகே ஓகே, வெரி குட், கலக்குறீங்க. சரி, இதுதான் எங்களுக்கு இருக்கிற மெமரி. இப்ப நீ ஏதோ அது மாதிரி நான் லோவஸ்ட் வந்து 2012 ஃபைனல்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் ஜெயிப்போம் அப்படின்னு ஹேட்ரிக் போய் நம்ம தோத்துட்டோமே, ஹேட்ரிக் அடிச்சிருக்கலாம். தொடர்ந்து 3 வருஷம் ஜெயிச்சு. கௌதம் எல்லாம் போகலைங்க, முதுகுல டின் கட்டி அமிச்சாங்க. கேக்கையாரு அதெல்லாம் பேசாத. கடைசியில கூட லாஸ்ட் ஓவர் ஏதோ நான் போட்டேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கு. ஒரு ஓவர் 6 ரன் இல்ல பிராவோ போட்டான். ஏய் அந்த மேட்ச் கிட்ட தான் ஹில்ஃபன் ஹாஸ் வந்து அந்த 8 பால் 16 ஷக்கீபுக்கு ஒரு நோ பால் போட்டுருவான். அந்த நோ பாலுக்கு அப்புறம் லேப் ஸ்வீப் 4 போகும். 2012 ரொம்ப க்ளோஸ் கேம் அது. பிஸ்லா 90 அடிப்பான், வி ஷுட் ஹவ் வன். யூசுப் போட்டான் டாப் ஸ்பின்னர் போட்டு கொடகால் போய். இப்போ கூட ஞாபகம் இருக்கு எனக்கு. சரி, உன்னோட ஹையஸ்ட் பாயிண்ட், லோ பாயிண்ட் இந்த டைம்ல? என்னோட ஹையஸ்ட் பாயிண்ட் அந்த 2011ல தான். ஏன்னா இப்போ நீங்க ஓகே, அவங்க வந்து 8, 9, 10ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 போலர் டாமினேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு 3 பேட்ஸ்மேன் டாமினேட் பண்ணி ஒரு டிபார்ட்மெண்ட் டாமினேட் பண்ணி ஜெயிச்சிருக்கு. 2011ல 3rd trophy in a row அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க, பாலிஞ்சர் 17 விக்கெட்ஸ், ஆர் அஸ்வின் 20 விக்கெட்ஸ், பத்ரி 396 ரன்ஸ், அசி 492 ரன்ஸ், ஜகாட்டி 10 விக்கெட்ஸ், மார்க்கல் 15 விக்கெட்ஸ் அண்ட் 138 ரன்ஸ். இதுக்கு கம்போஸ் பண்ணி ஒரு பாட்டு பாடி. அப்பனா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஷோவோட முடிவுக்கு வரோம், அடுத்த எபிசோட் பண்ண போறோம். இதுக்கப்புறமா பாட்லி மைக்கசி பேட்டிங் உண்டு, ஆர் அஸ்வின் போலிங் உண்டு, ரெண்டுக்கும் போட்டி இப்பதான். பத்ரிநாத் பேட்டிங் உண்டு, ஆல்ரவுண்டர் ஆல்பி உண்டு, சொல்லடா யாரு மேட்ச் வின்னர். ரெய்னா பேட்டிங் ஆடினாலே ஷோக்கு தானே, ஜகாட்டி போலிங்னாலே மிஸ்டி தானே. தகிட டைட்டில் டிஃபென்ஸ் தான், டைட்டில் டிஃபென்ஸ் தான். அதோட இந்த எபிசோட் முடிவுக்கு வருது. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். ஒரு பிரேக்குக்கு பிறகு சிஎஸ்கேவின் விஸ்வரூபம், அதை அடுத்த பக்கத்துல பாத்துடலாமா? அதுக்கும் நிறைய பாட்டு எழுதி வச்சிருப்பேன். பட் இந்த பாட்டு எப்படி இருந்தது? அவர் பாட்டுக்கு பாடி. Thank you so much for joining us on Manjal Veil Malai. Plan your European holiday with Thomas Cook this summer. No one knows Europe better. One of my favorite destinations is to go around Europe. Get an exclusive discount of rupees 5370 with code ASH5370 only for my channel viewers. This is over and above all the existing offers. Visit www.thomascook.in or your nearest Thomas Cook store. Thanks for watching this episode of Manjal Veil Malayale, brought to you by Thomas Cook.